I just planned to be here to greet him. நான் நல்ல பொன்னாடையெல்லாம் எடுத்து ஒரு நல்ல வேதாகமத்தையும் வாங்கி அவரை வாழ்த்த அவரை ஆசீர்வதிக்க நான் வந்தேன். ஆனால் நாங்கள் பிரமித்து போனோம். நீங்கள் எங்கள் பக்கத்தில் வந்து எங்களுக்கு பொன்னாடை போர்த்தி எங்களை கௌரவப்படுத்துகிற ஒரு தாழ்மையான ஒரு தலைவர், ஒரு உண்மையான தலைவர் எங்கள் அன்பு தளபதி விஜய் ஐயா அவர்கள் நிச்சயமாய் இந்த தமிழகத்தை ஆளதான் போகிறார். அவர் நிச்சயமாய் தமிழகத்தை ஆளுவார் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எதையும் சம்பாதிக்க இங்கு வரவில்லை, சம்பாத்தியத்தை கொடுத்து மக்களுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எங்கள் அன்பான தினத்தூது பத்திரிகை சார்பாகவும், எங்கள் சென்ட் ஜார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சார்பாகவும், எங்கள் இந்திய கிறிஸ்தவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். We are so happy to be here. Oh, we are so much blessed to be here. நாங்கள் உள்ளே நுழையும் போது பத்திரிகையாளர் கேட்டார்கள், நீங்கள் இங்கே எப்படி அப்படின்னாங்க. இது எங்கள் விழா, எங்கள் புரட்சி தளபதி அவர்கள் கொண்டாடுகிற எங்கள் விழா, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. நாங்கள் அரசியல் பேசுவதற்காக வரல, ஆனால் அவருக்கு ஒரு தோளுக்கு தோளா நிற்க இங்கு வந்திருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் 234 தொகுதியிலும் இந்திய ஊழியர் ஐக்கியம், கிறிஸ்தவ ஊழியர் ஐக்கியம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தோளுக்கு தோளாய் நிற்போம். We will be with you. We will be with you in all means. எல்லா நேரங்களிலும் நாங்கள் நிற்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த சிறுபான்மை மக்களுக்காக கடந்த பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டிருக்கிற திராவிட ஆட்சியிலே எங்களுடைய கோரிக்கைகள், நிறைய கோரிக்கைகள் இருந்தது. அதுல சில கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள், அதை கூட நாங்கள் போராடி போராடி பெற முடியாமல் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சில கோரிக்கைகள் இந்த அன்பு தளபதி விஜய் அவர்கள் மூலியமாய், புரட்சி தளபதி விஜய் மூலியமாய் அந்த கோரிக்கைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நீங்கள் முதல்வராய் வருகிற 2026 வருஷத்திலே இந்த தமிழகத்தை ஆள்வீர்கள்.